எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி காய்கறி அறுவடை தான் பண்ண போகிறோம். என்னடா மாடி மேலே நின்றுட்டு அறுவடை பண்ணுறலான்னு பார்க்குறீங்களா? பனி மூட்டமாக இருந்ததுங்க. பாருங்க, நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் ஒரே பனியாக இருந்தது. சரி, அதை வீடியோ எடுத்துடல. பாருங்க, வெளியிலெல்லாம் சூப்பராக இருக்குது. சரி, இதையும் காட்டிடுவோமே. பார்க்குறக்கு அழகாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தா ஊட்டியில் இருக்கிற மாதிரி காலையில் நேரம். இன்னும் கொஞ்சம் நேரம் போக பார்த்தா தெரியும் வெயிலோட கடுமை என்னன்னு. இப்போ பார்க்குறக்கு அழகாக இருக்குது பாருங்க. செல்வி, இப்போ நாம் காலையில் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஊட்டியில் இருக்க போகிறோம். ஆமாம், அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேலே அப்புறம் எல்லாமே டெல்லியில் இருக்க போகிறோம். ஆமாம், டெல்லியிலையும் அது வெய்ய காலத்தில் சூப்பராக இருக்குது பாருங்க. நம்மளோட ஏரியா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. தென்னை மரமெல்லாம் இது பக்கத்தோட தென்னை மரம், வாழை எல்லாங்க. இந்த மரங்கள்லாம் நம்மளோடது. இது முதல் வச்ச மரங்க. மாமரத்தில் வருங்கள பிஞ்சு காய். மழை ஒரு நிறைய பிஞ்சுக்கு பூரா உளுந்து போச்சுங்க. சரி, காய் எடுக்க போயிடலாங்களா? இன்றைக்கெல்லாம் என்னென்ன காய் எடுக்க போகிறேன்? என்னென்ன காய்ங்க? காய் வந்த காயெல்லாம் எடுக்க வேண்டியதுதான். இன்றைக்கி நிறைய அறுவடைக்கு இருக்குது. ஏதோ 2-3 காய் எடுத்துவிடு. பூசணிக்காயிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியதை. அப்புறம் என்ன காய் இருக்குது? பீட்ரூட்டு, முட்டைக்கோசு, காலிஃப்ளவரு, முள்ளங்கி, வெண்டைக்காய். போய் அப்புறம் பார்த்துக்கலாம். அங்கே உள்ள இன்னும் போய் 2-3 நாள் ஆச்சு. புரோக்கோலி இல்லையா? புரோக்கோலியா? நீங்கள் வச்சுருந்தா தானே வருது. நீங்கள் ஊட்டின்னு நினைப்பா உங்களுக்கு இங்கே புரோக்கோலி வர்றதுக்கு. இருக்கிறது நம்ம இருக்கிறது பாலைவனம் மாட்டா. மழையே பெய்யுமா பெய்யாதாங்கிற மாதிரி பார்த்துட்டு. கறிப்பழம் கூட ஒன்று இருக்க மாதிரி இருக்குது. கறிப்பழம் இருக்குதா? வாரம் கொண்டு தெரியுது. ஆமாங்க, ஒன்றும் இல்லை, 2 தெரியுது. 2 தெரியுது பார்த்தீங்களா? இங்கிருந்து வார்த்தைக்காட்டிக்கு தான் தெரியுது. சரி, அதையும் எடுத்துடலாங்க இன்னைக்கு. சரிங்க, முதல்ல அறுவடையா பூசணிக்காய் அறுவடை பண்ணிடலாங்க. ஒரு வழியாக செடிகளில் அடிவட்டு மிதிவட்டு ஒரு பூசணிக்காய் நம்மளுக்கு அளவாக காய்ச்சிடுச்சு பாருங்க. இது இப்படி இந்த பக்கத்தில் விடுங்கன்னா கொஞ்சம் தண்ணியோடு இருக்குங்க. ரொம்ப முத்தி போச்சுன்னா அப்புறம் வெண்டு மாதிரி ஆயிருங்க. சரி, பூசணிக்காய் எடுத்து என்ற மேலெல்லாம் கண்ணு பட்டுருச்சு. உங்கள் மேலே கண்ணு பட்டுருச்சா? ஆமாம், உங்களுக்கு தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். இந்த செடி அதுவுமே ரெண்டு ரோசத்துக்கு காய்ச்ச மாதிரி காய்ச்சி வச்சு நல்லா சுற்றி அப்புறம் போய் சாம்பாரில் ஓடு. சரி, நல்லா கொதிக்க சாம்பார் ருசியாக இருக்குது. ஆமாம், பூசணிக்காய் செடிக்கு பக்கத்துலேயே கத்திரிக்காய் இருக்குது. அதையும் எடுத்துடலாம் பாருங்குதே. கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய். நான் அப்படியே இந்த பக்கம் பாருங்க, பச்சை கத்திரிக்காய் சூப்பராக வந்துருக்குது. இந்த பச்சை கத்திரியை ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, உறவுகோ, இது பெங்களூர் கத்திரிங்க. ஓ, இதுவா சொல்லியிருந்தாங்க? ஆமாம், இங்கே பாருங்க கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய்க்கு ஒரு ஸ்டைல், ஒரு பேர் சொல்லுவீங்களா? கரிபதனே. இது என்ன கரையன்னு இருந்துட்டு இருந்தது, இப்படி வந்துருக்கு பாருங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனாக வருது. இங்கே பாருங்க, இந்த இங்கே பாருங்க. எங்கே காணாமல் போயிட்ட? தேடி கண்டுபிடிக்க வைக்கல. காலையிலே கண்ணாமூச்சி விளையாடுறியா? உங்களுக்கு கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. குழந்தையாச்சா? குழந்தைகளையும் விளையாடலாம், அப்புறம் வயசான கடைசிலையும் விளையாடலாம். பாருங்க, 4 காய் தான். இந்த வயசான கடைசியில் நம்மளுக்கு எல்லாம் வெக்கம் வந்துடுது, அதனால விளையாடுறது. வயசில் என்ன இருக்குது? ஆமாம். ஏங்கப்பா, 1 கிலோ கத்திரிக்காய் பொரிச்சிட்டேன். 1 கிலோவா? இங்கே பாருங்க, இங்கே 4 காய்க்குது. ஓ, ஒரு 1.25 கிலோ வருமா? 1 கிலோ தான் வரும். பனிலேயே பாருங்க, பச்சை தண்டு கீரை அப்படியே அறுத்தெடுக்க போகிற சூப்பராக இருக்குங்க. இந்த பச்சை தண்டு கீரை இங்கே பாருங்க. பனி தண்ணி அப்படியா? ஒரு ஆட்டு வாக்கில் பனி தண்ணி விழுகும் சரிங்களா? அப்படியே இதோடையே கொண்டு போய் அறுத்து பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. இதே அலசுதான், ஆனால் கொஞ்சம் பூ வந்துருச்சு பாருங்க. தொட்டை அப்படியே மெதுன்னு இருக்குது.
பரவாயில்ல. அடேங்கப்பா, இன்னைக்கு ஒரு வேளைக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், போய் நீ அப்படியே காயிலெல்லாம் பொரிச்சிட்டு வந்துட்டு கீரை பொரியல் போட்டுற வேண்டியதாங்க. கொய்யாப்பழமெல்லாம் கட்டி வச்சுட்டு போய் ஒரு 4-5 நாள் ஆகி போச்சுங்களேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கல. கொய்யாப்பழமெல்லாம் பழுத்துருக்குதா? இங்கே வரும் பழுத்துருச்சு. இது விட்டுருந்ததை அப்படியே கொறிக்கிறக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க. நிறையா விட்டதெல்லாம் கொறிச்சிருக்குது. அது என்னமே இந்த மரத்தில் ரொம்ப பிடிக்கிறது இல்லை. இன்னொரு மரம் இருக்குதுங்க, அதில் பச்சைக்காயவே கொறிச்சி வச்சுக்குது. இல்லை துணி போட்டு கட்டி வச்சிட்டோம். இது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். இந்த டெக்னிக் எங்கே கற்றுக்கிட்டேன்? இந்த துணி போட்டு கட்டுறது டெக்னிக் இதெல்லாம் கற்றுக்க வேண்டியதே இல்லை. ஐயோ பாருங்க, பழுத்து விழுகுது. இங்கே பாருங்க. அப்பா சூப்பராக இருக்குது. ஆனால் என்னென்ன மோக்காயை சாப்பிட்ற டேஸ்ட்டு நல்லா பழுத்த வளத்துக்கு வர்றதில்லை. இன்னைக்கு காலையில் சாப்பாடு எனக்கு கொய்யாப்பழம் தான். கொய்யாப்பழம் மட்டும் போதுமா? ஒன்றும் அதே போதும். அப்புறம் கேட்க மாட்டேங்களா? ஒன்றும் கேட்க மாட்டேன். இங்கே பாரு, இங்கே அடேங்க அப்பா, எதை குறைச்சிச்சு. 15 பழம் இருக்குதா? இப்போ இந்த நீ கோட்டு போட்டிருக்கீங்களா? ஆமாம். அங்கே உனக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா, மத்தியில் ஒரு அமைச்சர் இருந்தாங்க, சுஷ்மா சுவராஜ்னு ஒரு அமைச்சர். அவங்க இப்படி தான் கோட் போட்டுருப்பாங்க, நல்லா கம்பீரமாக. அவங்கள மாதிரியே உன்னை பார்த்தா தெரியுது. கோட்டு தைச்சு போட்டுங்க. நம்ம அவர் ஃப்ரெண்டு, எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு பாய் முஸ்டாக்கு அகமது, அவர் போட்டு பாருக்கா இப்போ இங்கேயே அளவா இருக்குது என்னன்னு பார்த்துடல அப்படின்னு போட்டு அவர் உசுப்பேத்தி விட்டாருங்க. அடாடா பார்க்குற சுஷ்மா ஸ்வராஜ் மாதிரியே இருக்குது அப்படின்னு. எனக்கு உடனே பார்லிமெண்ட்டில் போய் நின்றுட்டுக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துருச்சு. அப்புறம் திரும்பி பார்த்தா அதெல்லாம் சூட் ஆகாது, நம்ம இருக்கிற இடம் தான் நம்மளுக்கு சந்தோஷம். பேசாம நீ பார்லிமெண்ட் போயிட. கடவுளை, நான் ஏதோ அவதியை தூக்கிட்டு மத்திய அமைச்சர். அப்புறம் அதுவும் இல்லாம என்னமோ அது என்னமோ ஒரு வீடு இது சொல்லுவாங்களே, எதுக்கும் ஆசைப்பட்டாங்களான்னு மாதிரி. நீ மத்திய அமைச்சர் தேவையா? நானுமே என்ற ஒரு நீளமா ஒரு கார் வாங்கிட்டு அந்த காருக்கு முன்னால பெருசா ஒரு கொடி கட்டிட்டு அப்படியே சும்மா பந்தாவா சைரன் ஒழுக்கிட்டு இது பாருங்குதே, போன் போட்டிருக்கிறா. புதுசா ஒரு கட்சி தொடங்க போறோம். போனு கட்சியா? இது வந்து பிச்சைக்கார கட்சி. இந்த கட்சி எல்லாரும் பணம் கொடுத்து கட்சியில் சேர்த்துவாங்க. நம்மளுக்கு அவி பணம் கொடுத்து நம்ம கட்சியில் சேரோடு. நல்ல கட்சியா இருக்குது. ஆமா, இந்த கட்சி பேர் பாரு. கசப்பான காய் ஆனால் இனிப்பான அறுவடை. இங்கே பாருங்க எத்தனை காய், பிஞ்சு காய் இது சூப்பராக வந்துருச்சுங்க. பாவக்காய் அது என்ன கசப்பான காய் இனிப்பான அறுவடை? இனிப்பான அறுவடைன்னா பார்க்கறதுக்கு நல்லா சந்தோஷமா இருக்குது இல்லைங்க, அதுக்கு பேர் இனிப்பு. ஓ, ஆனால் காய் கசப்பு. காய் கசப்பு. இங்கே சூப்பராக பாவக்காய் இன்னமும் இருக்குதுங்க அந்த பக்கமில்ல. இங்கே வேறுங்க எத்தனை காய் வந்துக்குதுன்னு. நான் அடுத்த வாட்டி இன்னுமே அதிகமாக வரமாட்டேக்குதுங்க. இங்கே ஒரு காய் இருக்குது, இருக்குது காய் நிறையா இருக்குது காய். இந்த பாவக்காய் எடுத்துடலாங்களா? இதில் இருக்குதா இன்னும் தெரியல. பழுத்துருச்சு, பழுத்து போச்சு. அது அப்படியே விட்டுட்டா பழுத்ததெல்லாம் மிதிப்பாகல் அது கீழே விழுந்துரு, விதை முளைக்கு அப்படியே முளைச்சிக்கு. ஆமாம், பூராத்தையுமே வளர்த்து விட்டா அப்புறம் நம்ம சாப்பிடணும். இல்லை கொஞ்சம் கொஞ்சம் விட்டுரு. நம்ம வேலை என்னவா இருக்கணும்னா காட்டு தண்ணி கட்டணும், அறுவடை பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும். ஆமாம். காணா ஆனால் பழுத்து கிடக்குது. இங்கே வருங்குது இப்போ இருக்கு பழம், சூப்பராக பழுத்துருச்சு. அப்படியே விட்டுனா நீ பொறிச்சு அப்படியே போட்டுற வேண்டியதானோ. இதுக்குள்ள ஒரு பாவக்காய் வருங்குதே, குட்டியா அழகா நல்லா இருக்கு ருசியா. அது என்ன பாவக்காய்? அதுக்கு பேர் என்ன? பாவக்காய் பேர் தெரியல. மிதிப்பாகல் தெரியும், அப்புறம் வெள்ளைப்பாகல் எல்லாம் தெரியுங்க. நீ இதுக்குள்ளெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கிறேன். அப்படியே மூக்குத்திய வரை எடுத்துடலாங்களா? பாருங்க
மூக்குத்தி அவரையெல்லாம் சூப்பராக வந்துச்சு. மூக்குத்தி அவரை மேலே உனக்கு தனி பிரியம் இருக்கும் போல தெரியுது. அப்புறம் புதுசாக பார்க்குறோமில்லங்க, 10 நாளைக்கு முன்னே கூட விதைகளாம் தூங்கிட்டு இருக்கிற போது கனவு நீ ஏதோ மூக்குத்தி அவரைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்த. ஆனாலும் உங்களுக்கு அப்படி நினப்பு வந்திருக்குமா இருக்கு கனவுல நான் பேசுகிற மாதிரி எனக்கு கனவு. அப்புறம் இந்த இதுக்கு இன்னொருத்தர் சொல்லியிருந்தாங்க ஆட்டுக்கொம்பு அவரையாமா. ஆட்டுக்கொம்பு அவரை. ஆட்டுக்கொம்பு அவரை பாருங்க, இப்படி வச்சுட்டு ஆட்டுக்கொம்பு மாதிரியே இருக்குதுங்களா. இது பாரு சொல்லி நம்மளுக்கு ஒரு வசதி என்னன்னா, ஒரு காய் பல்வேறு பகுதிகளில் வேற வேற பேர்ல சொல்றாங்க. இப்ப அந்த பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த பொதிகை தோட்டம் ஒரு யூடியூப் சேனலுமே நம்ம உறவுகளுமே பெரிய ஒரு வாய்ப்பா இருக்காங்க. ஆமாங்க, அவங்கவுங்க ஏரியாவில். இப்போ நம்ம ஏரியாவில் நம்ம என்னங்கிறோம் அரசாணிக்காய்ங்கிறோம், நிறைய இடத்துல மஞ்சள் பூசணிக்காய்ங்கிறாங்க. அப்புறம் சுக்குட்டி கீரை, நம்ம சுக்குட்டி கீரைக்கிற ஒரு ஏரியாவில் மிளகு தக்காளிக்கிறாங்க, ஒரு அக்கா என்னது என்ன அதுக்குள்ளே மறந்து போயிடுது. வயசாயிடுச்சுன்னா அப்படித்தான். ஆமாம். அப்புறம் இதுக்கு சவுச்சவுங்கிறாங்க எல்லாருமே, நம்ம மேராக்காய்ங்கிறோம். வேறு பால் வர்றதப்போ இருக்கு மூக்குத்தியா வரையில். இன்னைக்கு ஒரு பொரியல் கறவை அளவாக எடுத்துக்கலாங்க. பாருங்க, பால் வடியுது. இதுக்கு பொரிக்கிற முடப்பட்டு என்கிட்ட சொல்லி இப்போ நான் பொரிக்கிற இல்லை பால் வழிஞ்ச இப்போ எனக்கு காய் எறியறது நான் தானே. ஆனால் உன்ற சாமர்த்தியமே சொல்லி கண்ணு பனி தண்ணியில் சுத்தமாக கண்ணாடி மறைச்சிருது. முத்துன காய் பொரிக்க வேண்டாங்க, அது விட்டுருங்க. முத்துன காயை பொரிக்க வேண்டாம். சரி 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 நீ சொன்ன கொஞ்சம் அந்த பூ சின்னதாக தெரியும் பாருங்க, அதை மட்டும் பொரிக்க. என்ன அறியிற போதே வெறுக்கு வெறுக்குன்னு வருது. முத்துன காய் பொரிக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? சரி, எங்க வாத்து பொரிங்க. மனைவி சொல்லே மந்திரம்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கு வந்து எப்படி பொரிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். எனக்கு கண்ணாடி மறைச்சது, உங்களுக்கு மறைக்குது என்னன்னு போனீங்க உள்ள போனீங்கன்னா தானே தெரியும். ஆனால் செல்லி இது வரைக்கும் நான் பார்த்த காய்கறியில் இது ஒரு வித்தியாசமான காய். ஆமாங்க, விதை வருங்க முன்னாடியுமே. இந்த எப்படி இந்த முந்திரி பழம் பாருங்க, விதை முந்திரி எப்படி முன்னாடி விதை என்ன அழகு பாருங்க. விதை இது ஈஸியாக விதை முன்னாடி வந்துடுது. ஆமாம், பூண்டு மரம் இருக்குது. பார்க்குறக்கு பூண்டு மாதிரியே இருக்குது. பார்த்தே இருங்க. ஒரு உறவு சொல்லியிருந்தாங்க, இந்த வயசுல இந்த லேடரில் ஏறி நிற்கலாமா ஐயா அப்படின்னு. அதுவும் உண்மைதானா? நீங்கள் அந்த லேடர் எடுத்துகிட்டு வானா இதை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க இருக்குதுன்ட்டு. என்ற மேலே அவங்களுக்கு ரொம்ப பிரியம் அதிகமாக இருக்கிறதுனால அன்பு, அதனால தான் சொல்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. சொல்கிறத கேட்டுக்கொண்டு. ஆமாம், சொல்கிறத கேட்காம போய் எட்டி குதிச்சு மாவு கட்டெல்லாம் போட்டு போடுங்க. இதை பார்க்குற அந்த உறவுகள், என்னோட சகோதர சகோதரிகள் எல்லாமே என்ற மேலே பிரியுமா, மேலே கீழே ஏறி தான் விழுந்துடாதீங்க, கை காலில் அடி விட்டுக்காதீங்கிறாங்க. ஆனால் நீ என்ன செய்கிற? அங்கே ஏறு, இங்கே ஏறு, அங்கே குதி, இங்கே குதி அப்படிங்கிற. இப்போ ஒரு கூட கோழியவர் கிடச்சிருச்சுங்க. இதுலேயும் நீ செடி கோழியவரைக்கும் கொஞ்சம் இருக்குது, அதையும் பொரிச்சு போட்டுடல. சரி, அடுத்த 6 வரைக்கும் போயிடலாங்களா? போயிடலாம். இந்த கூடையில் ரெண்டு காய், இந்த கூடையில் பாருங்க பாவக்காய், மூக்குத்தி அவரை. இது பக்கத்தில் இந்த இன்னொரு செடியில் இருந்து கொய்யாப்பழம். இது வந்து சொரக்காயாட்டவே இருக்குது, ஆனால் இது சொரக்காயில் வெள்ளரிக்காய். சரி, அடுத்தது போய் எடுத்துக்கலாங்களா? பாருங்க, தக்காளி பழம் எத்தனை தக்காளி பழம் பழுத்து இருக்குது. இது குட்டி தக்காளி செடிங்க. இது பாருங்க வரி தக்காளி, கலர் பாருங்க செமையா. இங்கே பாருங்க பல்ப்பு மாதிரி வேறு, இதில் இது ரட்டை பல்ப்பு. வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இது ஒரு டைப்பு. இங்கே பாருக்குது ரெட்டை பல்பாட்டா, இது ஒத்த பல்பாட்டா. இந்த பழம் நிறையா இருக்குது, எடுத்துடலாங்களா? இங்கே பாருங்க, இது ஒரு வகை. இது இங்கே பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க.
இந்த தக்காளி செடிக்குள்ளே ஓனாங்க, தக்காளி காட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தால் பூரா மஞ்சளாக பிடிச்சிக்குங்க. உடம்பு பூரா கை துணிகளாம் நாய் போயிரு. தக்காளி காட்டுக்குள்ளே போய் தக்காளி பழம் எடுத்துட்டு வெளியே வந்தா. இந்த பூவங்க டிசைன் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குது. போன் டிசைன் பண்ணுறது என்ற வைய. பின்ன உங்களுக்கெல்லாம் மூளைய வேலை செய்ய. பெரும்பாலுமே இந்த ஸ்கூலில் படிக்கிற போது இந்த அம்மாமார்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல மார்க் வாங்கிட்டு வந்தான்னா பத்தியா என்ற வைய எத்தனை மார்க் வாங்கிட்டு வந்துருக்காம்பாங்க. அதே கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டு வந்தேன்னா உன்ற வை மார்க் வாங்கிட்டு வந்துருக்கேன் பாரு அப்படின்னு அப்படியே பேட்டை திருப்புவாங்க. இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? நம்ம வையை டிசைன் பண்ணியிருக்கான்னு சொல்ல வேண்டியதானே வைனா. நல்ல விஷயத்தையெல்லாம் எங்ககிட்ட கற்றுக்குறாங்க, கெட்ட விஷயத்தையெல்லாம் உங்ககிட்ட கற்றுக்குறேன். நீ இந்த தக்காளி போய் பழுக்க ஆரம்பிச்சிரும் பாருங்க, இதை தூக்கி கட்டணும். பாருங்கதே தக்காளி எத்தனை தக்காளி வந்துக்குதுன்னு. தக்காய் பாருங்க காய் எப்படி பிடிச்சிருக்குதுன்னு. அப்படியே கொழுந்துகளையெல்லாம் தரிச்சு விட்டுறணும். இவ்வாறு இந்த ஏரியாவுக்குள்ளே அப்படியே சடையாக பிடிச்சிருக்குதுங்க. ஒரு விருந்தே ஓடல மாட்டாங்க. ஆமாம். ஏன் செல்வி பேசாமல் நீ காய்கறி வியாபாரம் மாறிடு. நம்மளுக்கு இந்த மூஞ்சி காய்கறி வியாபாரம்ல ஒத்து வராது. ரைட். ஆமாம். இந்த மூஞ்சி யாரை பார்த்தாலும் எனக்கு அங்களா பயிர். அப்புறம் ஒன்று பண்ணு, நீ வைர வியாபாரியாக மாறிடு. வைர வியாபாரியா? ஆமாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? சிக்கல் என்னன்னா எல்லா வைரத்தையும் நானே பூட்டிக்கணும்னு நினைப்பீங்க. எப்போ என்னமோ பூரா வைரத்துலேயே எடுத்து கொடுத்துக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. எத்தனை வயிறு எடுத்து கொடுத்தீங்க நீங்கள் பாரு. அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக உனக்கு வைரமே இவ்வளோ பெரிய வைரம். அடுத்த ஜென்மமே வேண்டாம். வேண்டாமா? போது வைரமே வேண்டாம் எனக்கு. நான் முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். எங்கே அந்த கோகினூர் வைரங்கிறாங்கல்ல, அது எங்கேயே வெளிநாட்டில் இருக்குதாம்மா. அதை எடுத்து வந்து கிரீடம் போட்டு விட்டுறேன். சரியா? சரி போட்டுடல. இப்போ நம்ம இந்த அடுத்த ஜென்மத்தில் வாக்கல அதெல்லாம். இப்போ ஜென்மத்தில் நம்மளுக்கு இதுதான் சந்தோஷம். வேற என்ன வேணும்? விதவிதமாக காய்கறிகள், இந்த மண்ணோட நெருக்கமாக இருக்கிறது. ஆமாம், சந்தோஷமாக நம்ம வேலை செய்கிறது. மற்ற வேலையை சேர்ந்து இவ்வளோ சந்தோஷம் வருமா? காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு ஒடியாடுறோம்ல. வைரம் தங்கம் வைடூரியம் எல்லாம் போர் அடிச்சு போயிரு. அப்புறம் அது பாதுகாப்பு இருக்காது. இதுதான் 4 வேணும் பெருக்கானையில தின்னுட்டு போனால் 4 மிச்சமாகு. ஆமாம். பரவா செல்வி, உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன் தான். சரி, தங்க நாய்க்கு ஆசைப்படல, வைரத்துக்கு ஆசைப்படல, எது கிடைக்குதோ அதுக்கு ஆசைப்படணும். என்ன எட்டாக்கணிக்கு கொட்டாய் விடலாமான்னு என்ன சொல்லுவாங்கள்ல. ஆஹா, அந்த மாதிரி எட்டாத ஒரு பொருளுக்காக எதுக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வீணடிக்கணும்? எட்டாக்கணிக்கு கொட்டாய் விடலாமா? பரவாயில்லையே, நல்ல. இதெல்லாம் எங்கே வச்சுருக்க நீ? எல்லாம் உங்ககிட்ட இருந்து கற்றுதா. 4 கிலோ இருக்குங்களா? 4 கிலோ தட்டக்காயாட்டா கிடச்சி போச்சுங்க. ஒரு 7-8 செடி தான் இருக்குது. தட்டைக்காய் பொரியல் தட்டை. ஆமாம், பொரியல் தட்டை. ஏமாந்து சொல்லிட்டு தட்டைக்காயின்னு. நம்மளுக்கு அப்படியே தட்டைக்காய் தான் பகுதியில் சொல்கிறாங்க. நம்ம பகுதியில் சொல்கிறாங்க, வேறு பகுதியிலலாம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. உங்கள் ஊர்லேயெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லுங்க. எங்கள் ஊரில் பொரியல் தட்டைன்னு தான் சொல்லுவோம். இன்றைக்கி பாருங்கள், சத்தான காய்கறி பழங்கள்லாம் பொரிச்சுக்கிறேன். என்னென்ன காய் கீரை பழங்கள்லாம் பொரிச்சுக்கிறேன்னு பார்க்கலாங்களா? பாருங்கள், தண்டங்கீரை, பச்சை தண்டங்கீரை, கத்திரிக்காய், தக்காளி பழங்க, அப்புறம் இது வெள்ளரிக்காய். சரி, தக்காளி பழத்தில் பல்ப்பு தக்காளி. ஆமாங்குது, பல்ப்பு தக்காளிங்க. அப்புறம் சாதாரணமாக வரி தக்காளி. வேறு கலர் செமையாக இருக்குது. இது 2 பல்ப்பு இப்படியெல்லாம் இருக்குதுங்க. டிசைனாக இதுலேயே குட்டி தக்காளி, அப்புறம் பூசணிக்காய், வெள்ளரிக்காய், பாவக்காய் பாருங்க எவ்வளோ கிடச்சிருக்குதுன்னு. அப்புறம் மூக்குத்தி அவரைங்க, கொழுன்னு கொய்யாப்பழம், அப்புறம் ஆட்டுக்கால்
சரி ஆட்டுக்கொம்பு அவரைன்னு போட்டிருந்தாங்க ஒரு சகோதரர். ஆட்டுக்கொம்பு அவரை, கோழி அவரை, அப்புறம் பொரியல் தட்டைங்க, இளநீர் எல்லாமே இன்னைக்கு குழு குழுன்னு சத்தானதாக எல்லாம் எடுத்தாச்சுக்க. அதாவது குழு குழுன்னு சத்தானது, அப்புறம் இனிப்பானது, கசப்பானது எல்லாம். கசப்பான பாவக்காய், இனிப்பான அறுவடைக்கு பாருங்க. அறுவடையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. அப்புறம் ஏதாவது சொல்றியா? அப்புறம் என்ன சொல்றதுங்க, அவங்க தான் சொல்லணும் இந்த காய்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்புறம் எல்லாருக்கும் நன்றிங்க. நன்றி, வணக்கம்.